எனக்கு மாதம் 80,000 சேலரிமா. அப்படியா? சூப்பர்ரா. பார்த்தீங்கல்ல, இப்போ ஒரு எக்ஸைட்டடாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பார்த்தீங்களே. இதே மாதிரி நான் அவகிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்ல போவேன். ஆனால் அவள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கவே மாட்டா. பாசிட்டிவாக கூட எதுவுமே சொல்ல மாட்டா. செம்ம டாக்ஸிக்காக. அவரை பற்றி பேச ஆரம்பிச்சாலே செம்ம அப்செட் ஆகுது. என் கண்ணுலாம் கலங்குது. டிஷ்யூ டிஷ்யூ. தேங்க்யூ. சாரிடா. நீ ஓகே இல்லை? நான் ஓகே தான். இப்போ நான் ஓகே தான். அப்போ நானும் ஓகே. ஃப்ரீயாக விடு. லவ் யூ. சரி நம்ம போலாமா? நீங்க போங்க, நான் அப்புறம் போய்க்கிறேன் வீட்டுக்கு. சரி வா போலாம். இரு. நான் உன் கூட தானே வந்தேன். நான் உன் கூடயே வரேன். நீ ஏன் தனியா போகணும்? இவ்வளவு நேரம் தனியா தானே இருந்தேன். நான் போய்க்கிறேன், கிளம்புங்க. என்ன சடனா நல்ல மாதிரி பேசுறேன். சரி நம்ம போலாம். பே பண்ணிட்டேன். நான் பே பண்ணிட்டேங்க. அக்கா எப்பவும் ஷார்ட் நம்பர். ஒரே டென்ஷனாவே இருக்காங்க. ADHD இருக்கோ? மூஞ்ச பாரு. என் கூட இருக்கும்போது இப்பெல்லாம் பண்ணதில்ல. ஏறவா? பர்ஸ் மறந்துட்டேன் நினைச்சேன். சாரிடா. எடுத்துட்டு வரேன். சாரி. எனக்கு ஃபர்ஸ்ட் அவள் தங்கச்சின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாமல் அவள் திடீர்னு கேட்டதுனால எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதான் அப்படி சொல்லிட்டேன். பரவாயில்ல, நீ என்ன பண்ண முடியும்? அதுவும் என் ஃபேமிலியும் உன்ட்ட இன்ட்ரோ பண்ணதில்ல. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? உன்னை அவன் ரொம்ப லவ் பண்ணுறா. நல்லா பார்த்துக்கோ. இது வண்டி மாடல் நல்லா இருக்கு. போலாமா? போலாமா? வரேன்டி. அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோயேன். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ. தேங்க்யூ. பாய். பாய். போலாம். பாய் அண்ணி. அண்ணியா?